ஹாய் நண்பா, சின்னடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எஸ்டிஆர் அவர்களுக்கு பிறந்த பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கணும், நல்ல படம் நடிக்கணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்றைக்கி 2 அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அவர் பிறந்த நாளை முன்னிட்டு 2 படத்தோட அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் அப்கமிங் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி எண்டு வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி வீடியோ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். அதாவது எஸ்டிஆர் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கிற படம் தக் லைஃப். அது கமலஹாசன் அவர்கள் மணிரத்ன டைரக்ஷனில். அந்த படம் ஜூனுக்கு வெயிட்டிங் தான் சொல்லணும், ஜூன் 5க்கு. சரி, அதை தொடர்ந்து தான் ஏகப்பட்ட படங்கள் அவர் லைனப்பில் இருந்துச்சு. அஸ்வந்த் மாரிமுத்தோட ஒரு படமும், அதை தொடர்ந்து இப்போ புதுசாக ஒரு படமும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களின் படம் 48 மூவியாக இருக்குன்னு இப்போதைக்கு ஒரு சொல்லப்படுது. அதுவும் 2025க்கு வரும்னு சொல்லப்படுது. ஏன்னா அது பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் பண்ணி அது ஷூட்டிங் போய்ட்டுருக்கு. அதை தொடர்ந்து அந்த படம் முடிஞ்சோடனே இந்த படமும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது 2025க்கு அந்த படமும் வரும்னு சொல்லப்படுது. இப்போ கிடச்சிருக்க புது அப்டேட் என்னென்னா எஸ்டிஆர் 49. இதுவும் 49 தான் ஃபஸ்ட்டு அஸ்வந்த் மாரிமுத்து படம் இருந்தாங்க. அது 48ஆக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 49 மூவியாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 2023 டெபியூட் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் பண்ண படம் தான் பார்க்கிங். அது எந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிச்சின்னு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த படம் ஒரு சின்ன மையப்புள்ளி கதையாக வச்சு எங்கேஜிங்காக ஒரு ஃபுல் மூவியும் கொடுத்துருந்தான்னு தான் சொல்லணும். அவர் தான் அடுத்தது எஸ்டிஆர் அவர்களுக்கு டைரக்ட் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியல் அவருக்கு கிடச்சிருக்கு. மேலும் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ். ட்ரான் பிக்சர்ஸ் தான் அந்த பேனர் கீழே தான் படம் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட 25வது படம் பராசக்தி. அந்த 2 படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறதா சமீபத்தை அறிவிப்பில் விட்டுருந்தாங்க. அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு புக்கை கையில் வச்சுக்கிட்டு அதில் கத்தி, பிளட்டோட ஒரு ஐடி கார்டு எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. மேலும் அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் புக் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் முக்கியமாக மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு டேக்லைனோட அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டராக. அப்போ பார்க்குறப்போ ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ண போகிறாருன்னு இதுலேருந்தே தெரியுதுன்னு சொல்லலாம். ஒரு வியர் லுக்கில் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. இது எந்த மாதிரி எப்படி இருக்க போத படம் தெரியல. ஒரு கேங்ஸ்டர் மூவியாவா இல்லை ஸ்டூடெண்ட்டில் வித் ஆக்ஷன். அந்த ஓல்டு மூவிஸ்லாம் ஒரு சில படங்கள் இருக்கும். அந்த படம் மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதில் ஸ்டூடெண்ட் வித் ஆக்ஷன், லவ் அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்குமா, பொறுத்துன்னு பார்க்கணும்னு சொல்லலாம். அந்த படம் ஒரு அப்டேட்டில் எல்லாம் எஸ்டிஆர் ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க சொல்லலாம். அவர் பிஸி லைனப்பில் தான் இதை போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது இப்போ ஏஜிஎஸோட அஸ்வந்த் மாரிமுத்து படம் 48 மாதிரி இது 49 இப்போ இதாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கிடையில் தான் ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அது 48th மூவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது எஸ்டிஆரோட 50 மூவியாக இப்போ மாறி இருக்குது, கொஞ்சம் டிலே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தை யாருன்னா தேசிங்க பெரியசாமி அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், கண்ணு கண்ணும் கொள்ளித்தால்னு துல்கர் வச்சு ஒரு பெரிய படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனலில் டிஃப்ரெண்ட்டான கதையை கொடுத்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தவர் தான். அவரு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா ரொம்ப நாள் முன்னாடி தகவல் ஒரு அப்டேட்டாக விட்டுருந்தாங்க. அது இப்போது கொஞ்சம் டிலே ஆகி அது கொஞ்சம் ஹை பட்ஜெட் மூவினால கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஷூட்டிங்கும் லேட்டானால நடக்கும். 2026 இந்த 48ம் 49ம் இந்த 2025க்குள்ளே ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது.
அதாவது இந்த படம் ஒரு அப்டேட்லேயே ஒரு புதிய அப்டேட் என்னென்னா, இதை எஸ்டிஆர் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் இப்போ அஃபிஷியல் தகவல் விட்டிருக்காங்க. அதாவது அது அவரோட ஆர்ட் ஆத்மன் சினிமா ஆர்ட்ஸ்னு ஒரு புது அவரோட ப்ரொடியூசராக அவரும் இந்த படத்தில் இருக்க போகிறாராகவும் தெரியுது. இந்த படம் ஒரு பீரியட்ரிக் மூவின்னு கொஞ்ச நாள் முன்னே சொல்லப்பட்டிருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் இந்த போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் யங் வெர்ஷன் ஆஃப் சிம்பு மேபி இருக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன பையன் அந்த கையில் அந்த நெருப்பு கோல் வச்சுருக்க மாதிரி ஒலிம்பிக்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருக்க மாதிரி அந்த போஸ்டரில் காட்டப்படுது. இது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு மூவியாக தான் இருக்கும். மேலும் இந்த படம் எஸ்டிஆர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஒரு பொது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்குன்னு சொல்லணும். மேலும் இந்த படத்துக்கு யுவன் அவர்கள் மியூசிக்கும், அப்புறம் மனோஜ் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர் பண்ணுறாரு. இந்த லியோ இந்த மாதிரி படத்துக்கெலாம் மனோஜ் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. மற்ற அப்டேட்லாம் இன்னும் எதுவும் வரல. அது கூடியவர் அதையும் கூடியவரில் அதை அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிம்பு அவர்கள் பிஸி லைனப்பில் எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அது எந்த படத்துல முக்கியமாக 49, 50 தான் இன்றைக்கி அவர் பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுருந்த 2 அப்டேட்டுன்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள், எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறனோ அந்த படத்தை பற்றி மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்கனாலும் நம்ம செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்துச்சுன்னா நான் அதை சேனலை அப்டேட் பண்ணுவோம். மேலும் அதை பற்றி எதாவது சொல்லணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் எதாவது வேணும், இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, அஃபிஷியல் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. நம்ம சேனலோட அபோட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலும் அதை செக் பண்ணி பாருங்கள். மேலும் அங்கேயும் நான் ஏதாவது அப்டேட் கொடுக்கணுனாலும் நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு புது கான்செப்ட் புது வீடியோ சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.